திருச்சியில் இருக்கக்கூடிய சிரா இலக்கிய கழகம் சார்பாக குழந்தைகள் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அது மட்டுமல்லாமல் எங்கள் குழுவின் தலைவர் ஸ்ரீராம் ஐயா அவர்கள் மற்றும் கேத்ரின் ஆரோக்கியசாமி அம்மையார் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு குழந்தைகள் அனைவருக்கும் பரிசுகளை அளித்து சிறப்பித்தார். மேலும் எங்களுடைய ஐயாவின் வழிகாட்டுதலின்படி அனைத்து விழாக்களும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருச்சியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளில் இருந்தும் குழந்தைகள் கலந்து கொண்டு வெகு விமர்சையாக நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். வணக்கம். திருச்சி சிரா இலக்கிய கழகத்தின் சார்பாக திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்திலே இன்றைய தினம் குழந்தைகள் தின விழாவை முன்கூட்டியே கொண்டாடுவது என்று நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருந்து வணக்கம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே சிரா இலக்கிய கழகத்தின் சார்பாக இன்றைய தினம் குழந்தைகள் தின விழாவை திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்திலே நடத்துவது என்று திட்டமிட்டிருந்தோம். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் அனைத்து பள்ளிகளும் பெரும்பான்மையான பள்ளிகள் 90% பள்ளிகள் இன்றைய தினம் விழாவிலே கலந்து கொண்டனர். அது மட்டுமல்லாமல் தன்னிச்சையாக பெற்றோர்களும் நிறைய தங்களுடைய சிறார்களை இந்த போட்டிக்கு அழைத்து வந்திருந்தனர். ஏறத்தாழ 320 மாணவர்களுக்கும் மேலாக இந்த போட்டியிலே பங்கெடுத்திருக்கின்றனர். அனைவரும் மாறுவேட போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, கவிதை போட்டி, பேச்சு போட்டி என்று சொல்லி வெல்லுதல் என்று பல போட்டிகளை நடத்தி 3 நிலைகளாக மாணவர்களுக்கு பரிசளிப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது. கலந்து கொண்ட அத்துணை மாணவர்களுக்கும் பரிசளிப்பானது வழங்கப்பட்டது. இந்த விழாவினை சிறப்பித்து தருவதற்காக மணவை சௌமா ராஜரத்னம் ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மற்றும் திருச்சியினுடைய நரம்பியல் மருத்துவராக இருக்கக்கூடிய அம்மா டாக்டர் வேணி அவர்கள் சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பரிசளித்து விழாவை சிறப்பித்து தந்தனர். அது மட்டுமல்லாமல் திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தினுடைய அமைச்சர் உதயகுமார் ஐயா அவர்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இப்படி ஒரு விழாவை நடத்துவதற்காக எங்களினுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்ச்சங்கத்தினுடைய அனைத்து பகுதியையும் எங்களுக்காக போட்டி நடத்துவதற்கு அளித்து பேருதவி செய்து கொடையும் தந்து விழாவை சிறப்பித்தார். அது மட்டுமல்லாமல் சிரா இலக்கிய கழகத்தினுடைய அனைத்து நிர்வாக உறுப்பினர்களும் மற்றும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். அதோடு அம்மா கேத்ரின் அம்மா அவர்கள் முதலிலேயே பிள்ளையார் சுழி போட்டது போல இந்த விழாவை மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு இளைஞராக இருந்து இந்த விழாவை ஓடி ஓடி அவர்கள் சிறப்பித்து தந்திருக்கிறார்கள். நமது இணை செயலாளர் கவிஞர் சுமித்ராதேவி மாதவன் அவர்கள் ஒவ்வொரு அழைப்பின் பொழுதும் அதற்கு எந்த இடையூறும் சொல்லாமல் உடனடியாக நான் வருகிறேன் என்று சொல்லி இந்த விழாவை சிறப்பித்து தந்திருக்கிறார்கள். பொருளாளர் கவிஞர் தங்கப்பிரகாசி ராமச்சந்திரன் அவர்களும் இந்த விழாவிலே ஒருங்கிணைத்து அனைத்து போட்டிகளையும் ஒருங்கிணைத்து எல்லா விதத்திலும் பொருள் திரட்டுவது என அனைத்து விதத்திலும் இந்த விழாவை சிறப்பித்து தருவதற்கு உற்ற துணையாக இருந்திருக்கிறார்கள். எழுத்தாளர் சதாசிவம், முனைவர் விஜயகுமார் அவர்கள் மற்றும் சஃபி அவர்கள், குறிப்பாக அரிமாவினுடைய சிரா இலக்கிய கழகத்தினுடைய புரவலர் சஃபி அவர்கள் உற்ற துணையாக தோள் கொடுத்து கடைசி வரை விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி தந்திருக்கிறார். செயலாவதி ஐயா அவர்கள், எழுத்தாளர் அப்துல் சலாம் ஐயா அவர்கள், புரவலர் பார்த்திபன் ஜெயசீலன் அவர்கள், தமிழ் தலைவர் கோவிந்தம்மாள் தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் ஐயா தமிழ்ச்செம்மல் வி கோவிந்தசாமி ஐயா அவர்கள் என நடுவராகவும் இருந்து அனைவரும் சிறப்பித்து தந்திருக்கின்றனர். நான் நேரம் கருதி நிறைய பெயர்களை இந்த நேர்காணலிலே விட்டு இருக்கிறேன். ஆனால் நிறைய நபர்கள் இந்த விழா சிறக்க பெற்றோர்களும் மாணவர்களும் ஆசிரியர் பெருமக்களும் சிராவினுடைய அனைத்து உறுப்பினர்களும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய தமிழ் அமைப்பை சேர்ந்த அத்துணை பேரும் உற்ற துணையாக இருந்து இந்த விழாவை ஒரு மிகப்பெரிய மணிமகுட விழாவாக குழந்தைகள் தின விழாவை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். அத்துணை பேருக்கும் இந்த வேளையிலே நான் நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.